ஒயிட் இவெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். கிருஷ்ணர் ஜெயந்திக்கு எங்கள் குணாலி குட்டிக்கு சூப்பராக கிருஷ்ணர் கிட்ட போட்டு அருமையான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஏனோ வியூஸே போகல. அது வந்து வியூவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களா, அல்லது யூடியூப் அல்கோரிதம் வந்து அதை முன்னாடி அனுப்பலையா, அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மெத்தடில் பண்ணுங்கள். பச்சை மிளகா, மல்லி, புதினா இது மூணுமே வந்து மிக்சியில் போட்டு நான் அடிச்சிட்டேன். அதுதான் நீங்கள் பார்த்தது. அதுக்கப்புறமா இதில் வேறு எந்த மசாலா எக்ஸ்ட்ரா சேர்க்கல. காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பிரியாணி பவுடர் வந்து அக்யூரேட்டாக தலப்பாக்கட்டியில் எப்படி பண்ணுவாங்களோ அதே ஸ்டைலில் தான் நான் பிரியாணி பவுடர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரீசன் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதுதாங்க வந்து பிரியாணி பவுட்ரு. அதை தாண்டி வேறு எதுவுமே சேர்த்து நீங்கள் பிரியாணி பவுட்ரு அரைக்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா வந்துச்சா நல்லா வரலையான்னு. நான் ஏன் இவ்வளோ தெளிவாக வந்து இது தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொல்கிறேன்னா, என்னோடய தம்பி ஒரு பையன் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தான், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.